சிதம்பரம் அருகே பாஜக நிர்வாகி மீது துப்பாக்கிச்சூடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் சிறுவன் கிரிக்கெட் விளையாடிய போது செல்போன் சேதமடைந்தது தெரியவந்துள்ளது. சிதம்பரம் அருகே பி முட்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாஜக நிர்வாகியான அஸ்கர் அலி கான். இந்த நிலையில் அஸ்கர் அலி தனது வீட்டின் அருகே நின்றிருந்த போது தன்னை யாரோ துப்பாக்கியால் சுட்டதாகவும் அதனால் செல்போன் சேதமடைந்ததாகவும் புகார் அளித்திருந்தார். இதனையடுத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் அஸ்கர் அலி வீட்டின் அருகே உள்ள சிறுவன் ஒருவன் தென்னை மட்டை மற்றும் ஜல்லிக்கல்லை வைத்து கிரிக்கெட் விளையாடிய போது வேகமாக அஸ்கர் அலி செல்போனில் பட்டதால் சேதமடைந்தது தெரியவந்தது. தனியார் பள்ளி ஆசிரியை மின்சாரம் தாக்கி பலியான விவகாரத்தில் ஆசிரியரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்டம் தீர்த்தம்பாளையத்தைச் சேர்ந்த சரஸ்வதி என்ற ஆசிரியை தனது வீட்டின் அருகே இருந்த தனியார் செல்போன் டவரின் இரும்பு கம்பத்தை தவறுதலாக தொட்டபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சரஸ்வதியின் உறவினர்கள் அவரது உடலை வாங்க மறுத்து போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து அனைவரும் கலைந்து சென்றனர். இறந்து போய் இப்போ இவ்வளோ நேரம் ஆகியும் அந்த டவர் சைட்லேருந்து யாருமே நாலாப்பட்ட ஸ்டேஷனில் எஸ்டிமேட் பண்ணியிருக்கோம். புதுக்கோட்டையில் தடையில்லா சான்றிதழ் வழங்க லஞ்சம் பெற்ற பொதுப்பணித்துறை பொறியாளருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி பகுதியைச் சேர்ந்த விவசாயி பிரபாகர் பொதுப்பணித்துறையில் தடையில்லா சான்று பெற அணுகிய போது உதவி பொறியாளர் தென்னரசு 5000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் முதன்மை குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நிறைவடைந்து லஞ்சம் வாங்கிய உதவி பொறியாளர் தென்னரசுவிற்கு 3 ஆண்டு கால சிறை தண்டனையும் 5000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.